Para Science Hall. Your victory is our responsibility. Proper guidance of medical engineering undergraduates. இப்போ இன்றைக்கி கடைசியாக வந்து நாங்கள் பார்த்தோம் நுண்ணங்கிகள் வந்து மனிதனில் நோயை ஏற்படுத்துகிற நுண்ணங்கிகள் எங்கள் உடலுக்குள்ளே எப்படி போகும் என்ன மெத்தட் சரியா. அதில் முதலாவது வந்து எங்களுக்கு உட்புகு மாற்றல் சரிதானே. உட்புகு மாற்றலில் நாங்கள் வந்து என்னத்தை பார்த்தோம். முதலாவது வந்து உட்புகு மாற்றல்னால் என்னன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். என்ன செய்யணும், எங்களுக்கு வந்து கலங்களுக்குள்ள விருந்து வழங்கி கலங்களுக்குள்ள எங்களுக்கு நுண்ணங்கிகள் உள்ளுக்குள்ளே விருந்து வழங்கி கலங்களுக்குள்ள நுண்ணங்கிகள் உட்செலுத்தப்படும் முறை தான் எங்களுக்கு வந்து உட்புகு மாற்றல் சரிதானே. அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நுண்ணங்கிகள் வந்து சில பதார்த்தங்களில் வந்து சுரக்கும் சரியா. அதில் வந்து எங்களுக்கு 3 நொதியங்கள் இருக்குது சரியா. அதை வந்து நாங்கள் பார்த்தோம் சரிதானே. பாஸ்போலிபேஸ், ஹைலூரோனிடேஸ், லெசித்தினேஸ் சரிதானே. 3 பதார்த்தங்கள் இருக்குது. அது என்ன செய்யும்னா அந்த களத்தில் இருக்கிற விருந்து வழங்கி களத்தில் இருக்கிற எங்களுக்கு மென்சவு இருக்குது தானே. மென்சவில் இருக்கிற பதார்த்தங்களை வந்து நீர்ப்பகுப்படைய செய்யும். நீர்ப்பகுப்படைய செஞ்சு அந்த மென்சவை வந்து சிதைச்சு என்ன செய்யும்னா உள்ளுக்குள்ளே போகும் சரியா. இப்போ அடுத்த விஷயத்தை பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு தெரியணும் என்ன, இப்போ வந்து நச்சு பொருட்களினை பிறப்பிக்க மாற்றல் சரியா. நச்சு பொருட்களினை பிறப்பிக்க மாற்றல். நச்சு பொருட்களினை பிறப்பிக்க மாற்றல். அப்போ வந்து இப்போ நச்சு பொருட்களை பிறப்பிக்க மாற்றல்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ முதலாவது வந்து எங்களுக்கு நச்சு பொருட்கள்னால் என்னென்ன விஷயம் தெரியணும் சரியா. உங்களுக்கு வந்து நச்சு பொருட்கள்னால் என்னென்ன விஷயம் தெரியணும். நச்சு பொருட்கள்னால் என்ன, எங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே உட்புகு மாற்றல் உட்புகுத்தப்பட்ட நுண்ணங்கிகள் விருந்து வழங்கி கலங்களுக்கு எங்களுக்கு வந்து பாதிப்பை விருந்து வழங்கி கலங்களை சிதைக்குமாறு விருந்து வழங்கி கலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்காக அந்த நுண்ணங்கிகளால் சுரக்கப்பட்ட ரசாயன பதார்த்தங்கள் தான் எங்களுக்கு வந்து நச்சு பொருட்கள் சரிதானே. ஐடியா விளங்கிட்டா. இப்போ இந்த நச்சு பொருட்கள் வந்து எங்களுக்கு 2 வகையாக இருக்குது சரியா. முதலாவது வந்து அகநச்சு, ரெண்டாவது வந்து புறநச்சு. முதலாவது வந்து அகநச்சுக்கள், ரெண்டாவது வந்து புறநச்சுக்கள். விளங்குதா. அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போன நுண்ணங்கிகளால் எங்களுக்கு வந்து நச்சுக்கள் வந்து உற்பத்தி செய்யப்படும். அந்த உற்பத்தி செய்யப்படுற நச்சுக்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து அந்த கலங்களை வந்து சிதைக்கும் சரியா. அப்படி எங்களுக்கு 2 வகையான நச்சுக்கள் இருக்குது. ஒன்று வந்து அகநச்சு, இன்னொன்று வந்து புறநச்சு. இப்போ இதில் உங்களுக்கு என்னென்ன தெரியணும்னு சொன்னால், இந்த நச்சுக்களில் கொமனா இந்த 2க்குமே சேர்த்து உங்களுக்கு இதுகள் பற்றின சிறுகுறிப்போ இல்லைன்னு சொன்னால் இதுகள் பற்றின ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு எழுத தெரியணுமெண்டா, இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டமைப்பு வினாக்கள் எழுத தெரியணும்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன தெரியணும்னா, முதலாவது வந்து இதில் கட்டமைப்பு தெரியணும் சரியா. கட்டமைப்பு சரியா. ரெண்டாவது வந்து எங்களோட மூலம் தெரியணும், எங்கேருந்து வருதுன்ற விஷயம். மூணாவது விஷயம் எங்களுக்கு வந்து வெளியேற்றம் தெரியணும் சரியா. நாலாவது விஷயம் எனக்கு வந்து அறிகுறிகள் தெரியணும். அறிகுறிகள் தெரியணும். விளங்குதா. முதலாவது விஷயத்தை பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த அகநச்சுக்களில் கட்டமைப்பு என்ன, அது வந்து இலிப்போ பல்சக்கரைட்டாலான கட்டமைப்பு சரியா. அகநச்சுகள் எல்லாமே என்ன, எங்களுக்கு வந்து இலிப்போ பல்சக்கரைட்டாலான கட்டமைப்பு. இப்போ மூலம்னு சொல்லக்குள்ள என்னென்னு சொன்னால், இப்போ அகநச்சுகளுக்கும் புறநச்சுகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, அகநச்சுகள் வந்து எங்களுக்கு அந்த நுண்ணங்கியால் சுரக்கப்படுற நஞ்சு இல்லை. அந்த உள்ளுக்குள்ளே ஒரு நஞ்சு அந்த நுண்ணங்கி வந்து போகும். அந்த போன நுண்ணங்கி என்ன செய்யும்னு சொன்னால் இறக்கும் சரியா. அப்படின்னா எங்களுக்கு வந்து நுண்ணங்கி வந்து எங்களோட களத்துக்குள்ளே போகும். களத்தில் இருக்கிற எங்களோட பாதுகாப்பு பொறிமுறை இருக்குது தானே, அந்த பாதுகாப்பு பொறிமுறையால் அந்த நுண்ணங்கி வந்து இறக்கும். இறந்த பிறகு அந்த நுண்ணங்கிட சில பதார்த்தங்கள் இருக்கும். அந்த நுண்ணங்கிட்ட கலமென்சாவாக இருக்கலாம், அந்த நுண்ணங்கிட்ட கலச்சுவராக இருக்கலாம் சரியா. அந்த பதார்த்தம் வந்து எங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னால் நச்சுக்களாக வேலை செய்யும் சரியா. உங்களுக்கு இதுக்கு நான் உதாரணம் சொன்னேன். இதுக்கு வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் சல்மோனெல்லா டைஃபி, இதுக்கு உதாரணம். அப்படி நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு சல்மோனெல்லா டைஃபி வந்தாலும் உங்களுக்கு வயிற்றோட்டம் வரும். என்ன காரணம்னு சொன்னால் சல்மோனெல்லா டைஃபி ஒன்று எங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்துடும். அதுக்கு வந்து எதிராக வந்து எங்கள் உடல் வந்து வேலை செஞ்சு அதை வந்து அழிச்சிடும். அழிச்சது வந்து செத்துடும். செத்தப்புறம் என்ன செய்யும்னு சொன்னால் சல்மோனெல்லா டைஃபியில் இருக்கிற அந்த பாக்டீரியாவில் இருக்கிற கலச்சுவர் இருக்குது தானே, அந்த கலச்சுவர் வந்து சிதைக்கப்படும். சிதைக்கப்பட என்ன செய்ய போதோ அது வந்து
ஒவ்வொரு பகுதியாக வந்து எங்களுக்கு வெளியேற்றம் அடையும். சரியா? ஒவ்வொரு பகுதியாக வந்து எங்களுக்கு பிரிகை அடைய போகுது. விளங்குதா? இந்த பாட்டெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் எனக்கு வந்து இலிப்போ பல்சக்கரைட்டு. விளங்குதா? அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சிதைக்கப்பட்ட அந்த பாக்டீரியாவில் இருந்து வர அந்த கட்டமைப்பு இருக்குது தானே, அப்படின்னா அந்த பாக்டீரியாவில் கலச்சுவரில் இருந்தது தான் இலிப்போ பல்சக்கரைட்டு. இது இப்போ வெளியே வந்த உடனே இது வந்து உங்களுக்கு ஒரு நச்சு பதார்த்தமாக வேலை செய்ய போகுது. விளங்குதா? இது வந்து உங்களுக்கு ஒரு நச்சு பதார்த்தமாக வேலை செய்ய போகுது. விளங்குது தானே? அப்போ இது வந்து ஓகே. சரியா? மூலம் வந்து உங்களுக்கு என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இறந்த பாக்டீரியா, இறந்த நுண்ணங்கியின் கலமென்சவ்வின் பகுதி எங்களுக்கு வந்து நச்சு பதார்த்தமாக செயற்படுதல். சரியா? இது அடுத்த பாயிண்ட். விளங்குச்சா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியேற்றம். இது மாறி வரும். இது வந்து வெளியேற்றம், இது வந்து மூலம். உங்களுக்கு எதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து உதாரணம் நீங்கள் சொல்லலாம், சல்மோனெல்லா டைஃபி. சரியா? அடுத்தது வந்து நீங்கள் மூலத்துக்கு வந்து சொல்லலாம் எப்படின்னு சொன்னால் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. சரியா? கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கும் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு என்னென்று? அதாவது கிராம் நெகட்டிவ் என்றால் கலர் சுவர் இல்லை என்று அர்த்தம். சரியா? கிராம் நெகட்டிவ் என்றால் கலர் சுவர் இல்லை என்று அர்த்தம். கிராம் பாசிட்டிவ் என்று சொன்னால் கலர் சுவர் இருக்குன்னு அர்த்தம். விளங்குதா? அப்படின்னா நாங்கள் என்ன கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ் என்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சாயம் இடுவீங்க. அந்த சாயம் எங்கே போய் படுமெண்டா கலச்சுவரில் படியும். சரியா? அப்போ அந்த பாக்டீரியா வந்து கிராம் பாசிட்டிவ்னு சொன்னால் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிராம் பாசிட்டிவ்னா கலச்சுவர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த கலச்சுவரில் போய் என்ன செய்யணும்னா அந்த சாயம் போய் படிஞ்சால் உங்களுக்கு வந்து ஒரு நிறமாற்றம் வந்து வரும். சரியா? இதுதான் பேசிக்கான ஐடியா. அந்த பாக்டீரியாவில் வந்து கலச்சுவர் இல்லைண்டா மென்சவ் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் அந்த சாயம் வந்து கலச்சுவரில் படியாது. அப்போ அதை நாங்கள் சொல்லுவோம் வந்து கிராம் நெகட்டிவ்னு சொல்லுவோம். நெகட்டிவ்ண்டா கலச்சுவர் இல்லை, பாசிட்டிவ்ண்டா கலச்சுவர் இருக்குது. கலமென்சவ் எல்லாத்துக்குமே இருக்குது. விளங்குதா? கலமென்சவ் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த கலமென்சவில் இருக்கிற இப்போ எங்களில் இருக்கிறது என்ன? எங்களுக்கு வந்து ஃபொஸ்போலிபிட் தானே. அதே மாதிரி எங்களுக்கு பாக்டீரியாவில் வந்து சல்மோனெல்லா டைஃபி பாக்டீரியாவில் வந்து எங்களுக்கு இருக்கிற இது வந்து என்னன்னு சொன்னால் கலமென்சவில் இருக்கிற கூறு வந்து என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இலிப்போ பல்சக்கரைட்டு. இவ்வளோ விளங்கிச்சா? அடுத்தது வந்து பாருங்கள் அறிகுறிகள். அறிகுறிகள் உங்களுக்கு சொல்லக்குள்ள முதலாவது விஷயம் வந்து உங்களுக்கு நடுக்கம் வரும். அடுத்தது வந்து காய்ச்சல். அடுத்தது வந்து உடல் வந்து உங்களுக்கு பலவீனமாக இருக்க போதும். சரியா? இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. சரிதானே? அப்படின்னு சொன்னால் நடுக்கம், காய்ச்சல், உடல் வந்து பலவீனம். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அடுத்த விஷயம் வந்து என்னென்னா இந்த அறிகுறிகள் வந்து ஒவ்வொரு நுண்ணங்கிக்கும் தனித்துவமானது இல்லை. அப்படின்டா இப்போ வந்து நீங்கள் புறநச்சு எடுத்தீங்கன்னா அது வந்து என்னது? களத்துக்கு வெளியில் சுரக்கப்படுறது தானே. அப்போ ஒவ்வொரு நுண்ணங்கியும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு வகையான நஞ்சுக்களை வந்து சுரக்கும். சரியா? இது வந்து என்ன? இலிப்போ பல்சக்கரைட்டு தானே. இப்போ எல்லா பாக்டீரியாவில் இப்போ எனக்கிட்ட இருக்கிற பொஸ்போலிபிட்டும் இன்னொரு ஆள்கிட்ட இருக்கிற பொஸ்போலிபிட்டும் வித்தியாசமா இல்லை தானே? ஒன்று தானே. அதே மாதிரி எல்லா அங்கிகளால் அதாவது அகநச்சுக்களை உருவாக்குற எல்லா நுண்ணங்கிகளும் இருக்குது தானே. அது எல்லாமே ஒரே வகையான இலிப்போ பல்சக்கரைட்டு தான் இருக்க போகுது. சரியா? விளங்குதா? அதனால் இந்த அகநச்சு உங்களுக்கு உதாரணம் சல்மோனெல்லா டைஃபி. இப்படி எங்களுக்கு மிக அதிகமான எங்களுக்கு நுண்ணங்கிகள் வந்து இருக்குது. அது என்ன தொற்று வந்தாலும் உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு அறிகுறிகளாக வரப்போகுது. இது வந்து நீங்கள் புறநச்சு எடுத்தீங்கன்னா அப்படி வராது. என்ன ரீசன் என்றால் புறநச்சு வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வித்தியாசம். இப்போ க்ளோஸ்ட்ரிடியம் வந்து ஒரு நஞ்சை உற்பத்தி செய்யும். சரியா? இது வந்து இன்னொரு நுண்ணங்கி வந்து இன்னொரு நஞ்சை உற்பத்தி செய்யும். அப்போ இதால் உங்களுக்கு வேறு விளைவுகள் வரும், இதால் வேறு விளைவுகள் வரும். இப்படி வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்னா வித்தியாசப்படப்போகுது. விளங்குதா? அப்போ நச்சு பொருட்களை பிறப்பிக்க மாற்றல அகநச்சை பார்த்துட்டோம். சரியா? அடுத்ததுக்கு பார்ப்போம் புறநச்சு. சரியா? புறநச்சுலேயும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும்னா அதே விஷயங்கள் பேசிக்கான ஐடியா, கட்டமைப்பு, அடுத்தது வந்து வெளியேற்றம், அடுத்தது வந்து மூலம், அடுத்தது வந்து அறிகுறிகள். சரியா? இதான் அடுத்த விஷயம். இப்போ வந்து பாருங்கள் புறநச்சில் எங்களுக்கு வந்து புறநச்சுக்கள் வந்து அதில் கட்டமைப்பு எதுன்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு புரதம்.
சரியா? புரதம் அப்படின்னா புரதம் எங்களுக்கு புறநச்சுக்கள்னு வந்தால் அதுக்குரிய டெஃபினிஷன் வந்து என்னென்னு சொன்னால், நுண்ணங்கிகளால் களத்துக்கு வெளியில் சுரக்கப்படுற புரதத்தினாலான நச்சு பதார்த்தங்கள் எனக்கு புறநச்சுன்னு அழைக்கப்படும். விளங்குதா? அப்போ இதில் உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியணும். நுண்ணங்கிகளால், அதாவது வெளியேற்றம், சரியா? வெளியேற்றம் அதுக்குள்ளே உங்களுக்கு டெஃபினிஷன் வரப்போகுது. அப்படின்னா உங்களுக்கு வந்து நுண்ணங்கிகளால் களத்துக்கு வெளியே சுரக்கப்படும் புரதத்திலான நச்சு பதார்த்தங்கள், புரதத்திலான நச்சுக்கள் உங்களுக்கு வந்து என்னென்னா புறநச்சுக்கள் என அழைக்கப்படும். சரியா? புறநச்சுக்கள் என அழைக்கப்படும். இவ்வளவு சரியா? இது வந்து ஓகே. இது வந்து ஓகே. கட்டமைப்பு சரி, வெளியேற்றம் சரி. அடுத்தது வந்து மூலம் வந்து எங்களுக்கு இது வந்து கிராம் பாசிட்டிவ்லேருந்தும் வரும், கிராம் நெகட்டிவ்லேருந்தும் வரும். விளங்குதா? கிராம் பாசிட்டிவ்லேருந்து வரும், கிராம் நெகட்டிவ்லேருந்து வரும். எங்களுக்கு ஏன் வந்து அது கிராம் நெகட்டிவ்லேருந்து மட்டும் வருதுண்டா, எனக்கு வந்து கலச்சுவர் இருக்குது தானே. கிராம் நெகட்டிவ்னு சொன்ன எங்களுக்கு வந்து கலச்சுவர் இல்லை, கலமென்சவு. அப்போ பாக்டீரியா வந்து இறந்தோன்னு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் கலமென்சவு தனியாக பிரிஞ்சு போக போகுது. அப்போ அதில் இருக்கிற லிப்போபல்சாக்கரைட்டு எனக்கு நஞ்சாக வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இதே உங்களுக்கு வந்து அகநச்சு வந்து கிராம் பாசிட்டிவ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கலச்சுவர் இருக்குது. கலச்சுவர் இருந்தால் என்ன செய்யும்டா, எங்களுக்கு வந்து அந்த பாக்டீரியா வந்து அழிஞ்சா பிறகு என்ன செய்யும்டா, இல்லை அது கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ் எப்படி பார்க்குறேன்னா, அந்த மைக்ரோஸ்கோப் இருக்குது தானே, அதில் வந்து கிராம் பாசிட்டிவ்னு சொன்னால் பிங்க் கலரில் இருக்கும், கிராம் நெகட்டிவ்னா நாவ கலரில் இருக்கும். சரியா? அது டையை வச்சு தான் பார்க்குறேன். இதில் என்னது நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து அப்படி இல்லை. அது வந்து நாங்கள் HNE டைன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? HNE ஸ்டெயின்னு சொல்லி. சரியா? நாங்கள் பாக்டீரியா பற்றி சாயமிடல் படிச்சிருந்தானே, அதில் வந்து சாயமிடுதலில் கொஞ்சம் ரிசோர்ஸ் புக் எடுங்க. அதில் எளிய சாயமிடல் இருக்குது தானே, எளிய சாயமிடல் ஒரு காலுங்க. எங்க இல்லை ப்ராக்டிக்கல் இல்லை இது. தாங்க ஒரு கதை எங்கே இருக்குது எளிய சாயமிடல்? மெதிலின் ப்ளூ. சரியா? மெதிலின் ப்ளூவில் HNE வந்து மெதிலின் ப்ளூ ஒரு சாயம். மெதிலின் ப்ளூ இல்லை, அது வந்து HNE ஸ்டெயின் என்று சொல்கிறேன். சரியா? HNE என்று சொல்கிறேன். இதை வச்சு தான் நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் பாக்டீரியாக்களை வந்து பார்ப்போம். சரியா? எங்களுக்கு கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் உரிய ஐடியா என்னென்னா, அந்த டையை போடுவோம். சரியா? டையை போடக்குள்ளே அது போயிட்டு கலச்சுவரில் இணைஞ்சால் அது ரோஸ் கலராக இருக்கும். டையை போடுவோம், அந்த டை போய் கலச்சுவரில் இணையாது. சரி, என்ன செய்யணும்னா கலை மென்ஸோட போய் இணையும். நான் உங்களுக்கு அவ்வளோதுக்கு தேவையில்லைன்னா சொல்லலை, கலை மென்ஸோட போய் இணையும். அப்போ எங்களுக்கு நாவ கலரில் வரும். சரியா? நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள். கூகுளில் அடித்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து சல்மனெல்லா டைஃபிட அப்பியரன்ஸை நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார படம் வந்து நாவ கலர் பர்பிளில் இருக்கும். இதே இது வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கிராம் பாசிட்டிவாக நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கலரில் வரும். சரியா? மென்சவு இங்கே இஷ்யூ இல்லை, எல்லாருக்குமே மென்சவு இருக்குண்ணா. சரி தானே? மென்சவு இல்லை, கலச்சுவர் இருக்கா கலச்சுவர் இல்லையான்றது தான் ஐடியா. சரியா? அடுத்தே வந்து பாருங்கள் புறநச்சுக்கள். சரியா? ஓகே தானே? சரி தானே? டவுட் இருந்தால் கேளுங்க. சரியா? அடுத்தே வந்து பாருங்கள் புறநச்சுக்களில் வந்து எங்களுக்கு வந்து பாக்டீரியா காலத்துக்கு வெளியில் எங்களுக்கு வந்து சுரக்கப்படுற புரதத்திலான நச்சுக்கள் தான் நாங்கள் வந்து புறநச்சுக்கள்னு சொல்லுவோம். இதில் மூலம் வந்து உங்களுக்கு என்னென்னு சொன்னால் கிராம் பாசிட்டிவ்ல இருந்து வரும், கிராம் நெகட்டிவ்ல இருந்து வரும். விளங்குதா? ஏன்னா இது வந்து ஒரு சுரக்கப்படுற பதார்த்தம், யாருமே சுரக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இப்போ எங்களுக்கு வந்து அறிகுறிகள் நாங்கள் இங்கே பார்க்க மாட்டோம். ஏனெண்டா அறிகுறிகள் நாங்கள் ஏன் பார்க்க மாட்டோம்னா எங்களுக்கு பொதுவாக பார்க்க இயலாது. ஏன்னா ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஒவ்வொரு வகையான நஞ்சை வந்து சுரந்து விடும். ஸோ அதால் நாங்கள் இங்கே பேசுகிற மாதிரி நடுக்கம், காய்ச்சல், பலவீனம் என்று எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும்னு நாங்கள் இங்கே வந்து பேச இயலாது. அதால் உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து அங்கே வந்து எடுத்துருக்காங்க. சரியா? ரிசோர்ஸ் புக்கில். விளங்குதா? அவங்களுக்கு அறிகுறிகளை பற்றி பேசியில்லை. சரி தானே? அடுத்தது வந்து பாருங்கள், இதில் வந்து என்னென்னா வீரியம்னு சொல்லக்குள்ள. சரியா? உங்களுக்கு வந்து புறநஞ்சு தான் வீரியம் வந்து கூட. என்ன காரணம் என்று சொன்னால் புறநஞ்சு எல்லாமே புரதம். சரியா? அப்போ எங்களோட புரதம் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் ஊக்கல் தொழிற்பாடு இருக்கும்.
ஊக்கல் தொழிற்பாடு மீன்ஸ் ஊக்கல் தொழிற்பாடு என்னென்னா எங்களுக்கு வந்து இப்போ வேறு இப்போ எங்கிற ஊக்கல் தொழிற்பாடுன்னு சொன்னானேண்டா எங்களுக்கு வந்து குறைஞ்ச அளவில் புரதம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து புரதம் வந்து குறைஞ்ச அளவில் இருந்தாலும் புரதம் வந்து எங்களுக்கு குறைஞ்ச அளவில் இருந்தாலும் எங்களோட உடம்புல இருக்கிற வெப்பநிலை அதுகளை பயன்படுத்தி சரி அது அவ்வளோத்துக்கு தேவையில்லை சரிதானே ஓகே இவ்வளோ ஓகே சரிதானே உங்களுக்கு வீரியம் வந்து கூட உங்களுக்கு புறநஞ்சாலை விளங்குதா வீரியம் வந்து உங்களுக்கு கூட புறநஞ்சாலை அடுத்தது வந்து வெப்ப உறுதி உங்களுக்கு இது குறைவு சரியா வெப்ப உறுதி வந்து குறைவு சரிதானே வெப்ப உறுதி வந்து உங்களுக்கு நல்லாவே குறைவு என்ன ரீசன்டா உங்களுக்கு என்ன செய்யப்பட போதும் இது வந்து புரதங்கள் என்ன செய்யலாம் வெப்பத்தால் அமைப்படையும் அதனால் இது வந்து எங்களுக்கு வெப்பத்தில் இருக்கிற வீரியம் வந்து எங்களுக்கு வந்து குறைவு சரிதானே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த புறநஞ்சில் எங்களுக்கு பிரதானமாக எங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது 3 வகையான நஞ்சுகள் சரியா ஒன்று வந்து நரம்பு நஞ்சு குடல் நஞ்சு அடுத்தது வந்து கல நஞ்சு சரிதானே அப்படி 3 வகையான நஞ்சுகள் உங்களுக்கு வந்து தெரியணும் சரியா நரம்பு நஞ்சு அதாவது இதில் இருக்கிற வகைகள் சரியா இதில் இருக்கிற வகைகள் புறநஞ்சிட வகைகள் முதலாவது வந்து நரம்பு நஞ்சு ரெண்டாவது வந்து குடல் நஞ்சு மூன்றாவது வந்து கல நஞ்சு சரியா என்னண்டா உங்களுக்கு வந்து புறநஞ்சு வந்து பல்வேறு வகையான வகை இருக்குது விளங்குதா எங்களுக்கு இந்த 3 தாண்டி இல்லை உங்களுக்கு சிலபஸில் இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும் சரிதானே உங்களுக்கு பல்வேறு வகையான நஞ்சுகள் இருக்குது உங்களுக்கு வந்து சிலபஸில் இந்த 3 வகையான நஞ்சுகள் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு வந்து போதும் சரியா முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நரம்பு நஞ்சுக்கு என்ன உதாரணம் க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனை சரியா இது என்ன செய்யும்னு சொன்னால் நரம்பு கணத்தாக்க கடத்துறதுல எங்களுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்த போகுது சரியா இந்த நஞ்சு வந்து நரம்பு கணத்தாக்க கடத்தலில் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் நரம்பு கணத்தாக்க கடத்தலில் உங்களுக்கு தெரியுமா அந்த காயமெல்லாம் பட்டால் வெக்சின் அடிப்பாங்க அந்த வெக்சின் பேர் என்ன டெட்டனஸ் வெக்சின் தான் அடிப்பாங்க அப்படின்னா காயம்டா கீழே எங்கே சரி விழுந்தீங்கண்டா இல்லைன்னு சொன்னால் அது வந்து கூட இதில் இருக்குமென்னு சொன்னால் மண்ணில் தான் இருக்கும் மண்ணுண்டா அந்த தூசுக்கள் இந்த தூசு இருக்குது தானே இந்த டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டஸ்ட்டில் இருக்கிற பிறகு வந்து அந்த மண் இருக்குது அந்த மண்ணில் இருக்கும் அப்படியான இடத்துல தான் உங்களுக்கு வந்து இருக்கிறது இந்த க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனை சரியா அப்போ என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸ்ரே ஒன்று படுறீங்க இல்லைன்னு சொன்னால் கீழே விழுந்து அடிப்படக்குள்ளே உங்களுக்கும் அந்த இப்போ இதுக்குள்ளெல்லாம் விழுந்தால் உங்களுக்கு பிரச்சனை ஒன்று வராது இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அப்போ அந்த ஃபுல்லாக இந்த மண்ணாக இருக்கும் என்னென்னு சொன்னால் சேத்து மண் இல்லை அந்த கிரவல்னு தெரியுமா உங்களுக்கு அந்த கிரவல்னு சொல்லுவாங்க அந்த அப்படின்டா என்ன சொல்கிறது செம்மண் தெரியுமா உங்களுக்கு செம்மண் உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே சைட்லலாம் இல்லை அதான் அப்படியான இடங்களில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் செம்மண்ணில் இங்கே எப்படியுமே இருக்காது சரியா அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சரியா அப்போ அப்படியான இடங்களில் வந்து அந்த இடத்துல வந்து என்னென்னு சொன்னால் கீழே அந்த இடத்துல வந்து இந்த க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனை வந்து மிச்சமாக இருக்க போகுது அது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி விழுந்து உங்களுக்கு ஒரு உரசல் காயமோ ரத்தம் வர காயம் வந்தால் என்ன செய்யணும்னா நீங்கள் டெட்டனஸ் என்ற ஒரு வேக்சின் அடிக்கணும் அப்படி அடிக்கடி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படி தொற்று ஏற்பட்டால் நரம்பு கணத்தாக்கத்தை வந்து பாதிக்கும் நரம்பு கணத்தாக்கத்தை எங்கே பாதிக்கும்னா மூளையில் பாதிக்கும் சரியா எங்கே பாதிச்சு வந்து அவங்களுக்கு இப்படி கை இப்படி உதறும் சரியா அப்படி சரியா அதான் நடக்கிற இது வந்து அப்படின்னா மூளையில் வந்து ஒழுங்காக வந்து வேலை செய்யாது அப்போ நீங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க சரிதான் டெட்டனஸ் க்ளோஸ்ட்ரிடியத்தில் வர்றது சரியா அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலரா வந்து இது குடல் நஞ்சு வந்து என்ன செய்யும்னு சொன்னால் குடலில் இருக்கிற மேலணி கலங்களை அசாதாரண முறையில் தூண்டும் அதில் மீனிங் வந்து என்னென்னு சொன்னால் குடல் மேலணி கலம் இருக்குது தானே அந்த மேலணி கலம் இருக்குண்டா நிறைய குடல் மேலணி இது வந்து குடல் மேலணி கலங்கள் இந்த மேலணி கலங்களை வந்து எங்களுக்கு அசாதாரண முறையில் தூண்டினா என்ன செய்யும்டா இந்த மேலணி கலம் வந்து எங்களுக்கு பதார்த்தங்களை சுரக்கும் அதாவது சோடியம் பொட்டாசியம் குளோரின் அப்படி அயன்களை வந்து சுரக்கும் அப்படி சுரந்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் சோடியம் வந்து என்ன செய்யணும்னா தண்ணி சுரந்தவங்களுக்கு என்ன செய்யணும்னா தண்ணி வந்து இப்படியாக துரிஞ்சப்படும் நீர் வந்து
ஆத்துறிஞ்சப்படும். உங்களுக்கு வயிற்றோட்டம் போகும். தான் விப்ரியா கொலரா, விர்பியோ கொலரா. சரிதானே? இது வந்து இப்போ 100% இல்லை. 100% மீன்ஸ் இது வந்து ஒரு காலத்தில் உங்களுக்கு என்னென்னு சொன்னால், உலகத்தில் சனத்தொகையை குறைச்சாக்கள் இருக்காங்க தானே, உலகத்தில் இருக்கிற சனத்தொகையை குறைச்சாக்கள், அதில் வந்து இவர் 2வது. சரியா? இவர் வந்து 2வது உலகத்தில் இருக்கிற சனத்தொகையை குறைச்சாக்கள். தண்ணி இழக்கப்படும், வயிற்றோட்டம் இல்லை, தண்ணி இழக்கப்படும். சரியா? ஸ்ரீலங்காவில் இப்போ வந்து இல்லை. அப்படின்னா ஸ்ரீலங்காவில் வந்து மலேரியா 100% இல்லை. ஸ்ரீலங்காவில் யாருக்குமே மலேரியா இல்லை. சரியா? மலேரியா டெங்கு வேறு தான். சரிதானே? ஸ்ரீலங்காவில் மலேரியா வந்து 100% இல்லை. அதே மாதிரி கொலரா வந்து நல்லாவே குறைவு. கொலரா வந்து யாரும் சாவுறலை. இப்போ கொலரா எங்கே இருக்குன்னு சொன்னால் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. ஆஃப்ரிக்காவில் அந்த தண்ணிகள் இது வந்து எங்கே இருக்கும்னா அசுத்தமான நீர் அதுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இது வந்து தொற்று நடக்கிற அந்த டைமில் கொள்ளை நோய்ன்னு இதை சொல்கிறது. சரியா? கொள்ளை நோயின்னு சொல்கிறது. சரிதானே? கொள்ளை நோயின்னு சொல்கிறது. அந்த இன்னண்ட பேர் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் எனக்கு வரேன். கொள்ளை நோயின்னு சொல்கிறது. இன்னொரு இது வந்து என்னன்னு சொன்னால், இப்போ கொரோனா வந்துச்சு. கொரோனா இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு வகையான நோய்கள் வந்து உலகத்தை வந்து ஆட்டி படிச்சிருக்கு. சரியா? அதில் வந்து பிளேக் நோயின்னு சொன்ன எலிக்காய்ச்சல் அது ஒரு காலத்துக்கு முதல் வந்து, ஒரு காலத்துலனா மிச்சம் இப்போ இல்லை, ஒரு 100 வருஷத்துக்கு முதல் வந்துச்சு. அதுக்கு பிறகு கொள்ளை நோய் வந்துச்சு. சரியா? ஃபுல்லாக யூரோப்பில் கொள்ளை நோய் வந்து அதுவும் வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை, பெரிய ஒரு இழப்பை வந்து ஏற்படுத்தினுச்சு. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், கொஞ்சம் எனக்கு வரேன்னு அந்த இன்னொன்று இருக்குது. காசநோய், டிபி, காசநோய் இல்லை, கெங்கிஸ் கான். சரி, அதை நான் சொல்லுவேன். காசநோய் வந்து டிபி எல்லாருக்கும் இருக்குதான்? இல்லை, காசநோய் இல்லை. காசநோய் வந்து காசநோய்னு சொன்னால் டிபி. இப்போ உங்களுக்கும் டிபி இருக்கலாம். சரியா? ஸ்ரீலங்காவில் டிபி எத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்லுங்கண்ணே? 98%. எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் டிபி இருக்குது. சரியா? டிபி வந்து என்னென்னா ஸ்ரீலங்காவில் வந்து பரவலாக இருக்குது எல்லாருக்கும். டிபி வந்து வயசு போனால் தான் வரும். அப்படின்னா அது வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக், நாங்கள் பார்த்தோம் சந்தர்ப்ப நோயாக்கிகள் என்று. சரியா? இப்போ இருக்கும் சில பேருக்கு வந்து டிபி என்ன செய்யணும். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ டிபி வந்து ஃபுல்லாக எல்லா இடத்தையும் இருக்குது. அந்த அது வந்து காற்றால் பரவணும்னு வாங்கி, அப்போ சில இடம் வந்து எனக்கு டிபி வந்திருக்கலாம், வந்து 2 மாதிரி போயிருக்கலாம். ஒன்று வந்து டிபி வந்து ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்கலாம், இல்லைண்டா அது வந்து அழியாமல் அப்படியே அந்த தூக்க நிலையில் இருக்கலாம். சரியா? எனக்கு வயசு போக்கில் இல்லைண்டா எனக்கு வேறு என்ன சரி நோய் வந்து இந்த பாதுகாப்பு பொறிமுறை குறைஞ்சுன்னு சொன்னால் திரும்பி அது வந்து வரலாம். சரியா? எனக்கு ஃபுல்லாக போயிருக்கும்னு சொல்லலை, இப்படியும் சொல்லலை. அதே வந்து உலகத்தில் சனத்தொகையை குறைச்சாக்கல்ல வந்து 2வது கொலரா, 1வது கெங்கிஸ் கான். தெரியுமா உங்களுக்கு? மொங்கோலியன் பேரரசன். சரிதானே? உலகத்தில் வந்து 30% நாக்கள் செத்தாங்க அவரால். சரியா? மொங்கோலியன் ஒரு நாடு இருக்குது தெரியுமா? இப்போ அதில் கெங்கிஸ் கான் ஒரு அரசன் இருந்தேன், கொடூரமான அரசன். அப்படின்னு சொன்னால் அவர் பெரிய ஒரு படை. அந்த படம் வந்து இந்த படம் பார்த்தீங்க தானே? என்ன படம் அது? கேஜிஎஃப் இல்லை, அந்த பிரபாஸ் ஒரு படம் வந்துச்சு, பாகுபலி ஒரு செட் ஒன்று படம் இருக்கும். அப்படி ஒரு டீம் தான் அது. சரியா? அந்த டீம் தான் அது. சரியா? அவங்க வந்து கெங்கிஸ்கான் மொங்கோலியாவிலேருந்து படையெடுத்துட்டு போய் அந்த இதால் போகக்குள்ள யார் கண்ணில் படுதோ எல்லாரையும் கொள்கிற. சரிதானே? யார் கண்ணில் படுதோ அந்த ஒரு நாட்டு அந்த டைமில் சரியான பயந்துட்டு இருந்தாங்க. அந்த கெங்கிஸ்கான் பெரிய ஒரு படை, பெரிய ஒரு பேரரசு. கிட்டத்தட்ட 5 லட்சமோ 6 லட்சம் அவங்களோட படையில் இருக்கிற ஆக்கள் மட்டும். சரியா? போகிற எல்லா இடத்தையுமே எல்லாரையும் கொண்டுட்டு போகிற. உலகத்தில் 30% சனத்தொகையை அவன் கெங்கிஸ்கான் வந்து அழிச்சிருக்கான். 30% யோசிச்சு பாருங்கள். 10 பில்லியன் என்றால் 100 பில்லியன். இப்போ ஸ்ரீலங்கா இப்போ இருக்கிற 100 பில்லியன் சொல்லி எடுத்தால் 3 பில்லியன் ஆக்களை கொண்டிருக்கான். 3 பில்லியன் என்று சொல்கிறது இது கணக்கில் வந்தது. இப்படியே வராங்க எத்தனையோ பேர் இருக்குது. இது 1வது. சரியா? கெங்கிஸ்கான். இந்த உலகத்தில் வந்து கூட அந்த பெரிய ஒரு ராஜ்யத்தை வச்சுருந்த 3 பேர். ஒன்று வந்து உமர்ன்னு சொல்லி ஒருவர், இன்னொன்று வந்து அலெக்சாண்டர்னு தெரியும், அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 3வது கெங்கிஸ்கான். சரியா? ரோம் கிரேக்கம் ரோமம் பாரசீகம்னு படிச்சிங்க. அதில் வந்து ரோமமும் பாரசீகமும் யாரோட கட்டுப்பாட்டிலையும் இவ்வளோ காலத்துக்கு போனதில்லை. அதை கட்டுப்பாடு எடுத்தாங்க 3 பேர் அந்த உலகத்தில். அலெக்சாண்டர், அங்கே உமர் என்ற ஒரு ஆள், பிறகு வந்து இவர் யார், கெங்கிஸ்கான். சரியா? ஃபுல்லாக சரி. இதுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் இல்லை, சும்மா சொல்கிறேன். சரிதானே?
கலங்களை அசாதாரண வழியில் தோன்றுகின்றதுன்னு சொன்னா அந்த செகண்ட் மினிட்ல வந்து இருக்குதானே என்ன அசாதாரண வழியில் இது அது கலலை அசாதாரண வழியில் தோன்றுங்கன்னா கலலை என்று சொன்னான்னா களத்தை அசாதாரண முறையில் பிரிகை அடைய செய்கிறது சரியா இது வந்து அப்படி இது வந்து எப்படின்னு சொன்னால் களம் வந்து நார்மலாக வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நீரை வந்து அகத்துறிஞ்சும் இப்போ வந்து என்ன செய்யணும்னா அதில் அந்த குழல் மேலணி களம் வந்து பதார்த்தத்தை வந்து எங்களுக்கு சுரக்கும் தானே சுரக்கிறத வந்து எங்களுக்கு இன்னுமே அதிகரிக்கும் ரெண்டும் வேறு வேறு அப்படின்னா அசாதாரண முறையில் தூண்டும் என்றது வேறு அசாதாரண முறையில் பிரிகை அடைய வைக்கும் சரியா அடுத்தது வந்து இது வந்து விப்ரியோ கொலரா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலநஞ்சு கலநஞ்சுக்கு என்ன உதாரணம் கொரைன் பாக்டீரியம் டிப்தெரியா சரியா கொரைன் பாக்டீரியம் டிப்தெரியா இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு அடுத்துள்ள காலங்களில் அப்படி வந்து அழித்து எங்களுக்கு ஒரு கலநஞ்சா இது வந்து வேலை செய்ய போகுது சரிதானே இவெல்லாம் உங்களுக்கு நச்சுப்பொருட்களை பிறப்பிக்கும் மாற்றத்தில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் முதலாவது வந்து உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் தெரியணும் சரியா ரெண்டாவது விஷயம் வந்து அகநஞ்சு புறநஞ்சு என்ற விஷயம் தெரியணும் அடுத்தது வந்து அகநஞ்சில் உங்களுக்கு கட்டமைப்பு லிப்போபல்சகரேட்டு வெளியேற்றம் உங்களுக்கு தெரியணும் நுண்ணங்கிட கலமென்ஸோட பகுதி தான் எங்களுக்கு வந்து வெளியேற போதும் அடுத்தது வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா உதாரணம் வந்து சல்மோனெல்லா டைஃபி அறிகுறிகள் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியாக இருக்கும் நடுக்கம் காய்ச்சல் உடல் பலவீனமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புறநஞ்சை நீங்கள் எடுத்திங்கன்னா எங்களுக்கு அதுக்கு உதாரணம் தெரியணும் கட்டமைப்பாலான புரதத்தினாலான நுண்ணங்கிகளுக்கு களத்துக்கு வெளியே சுரக்கப்படுற புரதத்திலான நஞ்சுக்கள் எங்களுக்கு புறநஞ்சுக்கள் வெளியேற்றம் உங்களுக்கு தெரியும் இது வந்து சுரத்தலால் போகுது மூலம் வந்து கிராம் பாசிட்டிவும் வரும் கிராம் நெகட்டிவும் வரும் வீரியம் வந்து இதுக்கு வந்து கூட புறநஞ்சுக்கு வெப்ப உறுதி வந்து நல்லாவே குறைவு காரணம் வந்து இது வந்து புரதத்தால் ஆக்கப்பட்டிருக்கு வெப்பத்தால் அமைப்பளிதல் நடக்கிறது இயற்கையாக கற்றலுக்கு உட்படலாம் சரியா அடுத்தது வந்து 3 வகையான நஞ்சுகள் இருக்குது ஒன்று வந்து நரம்பு நஞ்சு குடல் நஞ்சு கலநஞ்சு நரம்பு நஞ்சு குளோஸ்ட்ரிடியம் டெட்டனை இது வந்து நரம்பு கணத்தாக்கம் பாதிக்கப்படுறது தடுக்கும் குடல் நஞ்சு வந்து விப்ரியோ கொலரா இது வந்து குடல் மேலணி கலங்களில் வந்து அசாதாரண முறையில் தூண்டி அதிகளவு பதார்த்தங்களில் வெளியில் சுரக்க செஞ்சு அதிகளவு நீர் வந்து குடலுக்குள்ளே வந்து எங்களுக்கு வயிற்றோட்டம் போக போகுது சரியா அடுத்தது வந்து கலநஞ்சு உதாரணம் வந்து கொரைன் பாக்டீரியம் டிப்தெரியா சரியா இதான் பேசிக்கனா இல்லையா அப்போ இப்போ வந்து நீங்கள் இது கொண்டு வந்தீங்களா பேப்பர் கொண்டு வந்தீங்களா 2000 MCQ கொண்டு வந்தீங்களா 2000 MCQ சரிதானே அதில் இப்போ எடுங்க நாங்கள் கொஞ்சம் கொஷின்ஸை பார்த்துட்டு அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவோம் சரியா 102க்கு 2002 2002 42வது கொஷின் எடுங்க அப்படின்னா 102வது கேள்வி அந்த புக் இல்லையா 2002 நிறைய புக்ஸ் எம்சிக்கு புக் இல்லையா எத்தனை பேர் இருக்குது உங்களோட ரூமில் இருக்குது தானே புக் இல்லையா சரி பாப்பா அப்போ நான் வந்து இதை அந்த மைக்ரோபயாலஜி மட்டும் அடித்து கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிடுங்க சரியா டெலிகிராமில் இருக்குண்ணே டெலிகிராமில் இருக்குது அந்த புக் 2000 இதோ நான் அங்கே வந்து டவுன்லோட் பண்ணேன் சரியா அப்போ பாருங்கள் முதலாவது கேள்வி 2002 43வது கேள்வி பின்வரும் நோய் விளைவிக்கின்ற விளங்குதா சரிதானே பின்வரும் நோய் விளைவிக்கின்ற பாக்டீரியாக்களில் பிரதானமாக நரம்பு தொக்சின்கள் உற்பத்தியினூடாக நோயை உண்டாக்குவது அது முதல்ல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொரைன் பாக்டீரியம் டிப்தெரியா கலநஞ்சு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விப்ரியோ கொலரா குடல் நஞ்சு அடுத்தது வந்து குளோஸ்ட்ரிடியம் டெட்டனை வந்து நரம்பு நஞ்சு அது வந்து சரி சல்மோனெல்லா டைஃபி வந்து எங்களுக்கு அகநஞ்சு சரியா அது வந்து சல்மோனெல்லா டைஃபி வந்து எங்களுக்கு அகநஞ்சு ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஓரியஸ் அது உங்களுக்கு தேவையில்லை சரியா ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஓரியஸ் அது வந்து நாங்கள் இந்த இதுக்குள்ளேயுமே அதை வந்து இதுபடுத்த மாட்டோம் அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 2வது சரியா அடுத்தது வந்து
104வது கேள்வியை பாருங்கள். அப்படின்னா 2002 51வது கேள்வி, 2002 51வது கேள்வி விளங்குதா? சரிதானே? 2002 51வது கேள்வி. வைரசுகள் பின்வரும் கூற்றுக்களுள் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை? சரியா? விளங்குதா? முதலாவது வந்து எல்லா வைரஸுகளும் கட்டுப்பட்ட ஒட்டுண்ணிகள் ஆகும். சரி, கட்டுப்பட்ட ஒட்டுண்ணிகள்னு சொன்னால் என்ன? விருந்து வழங்கி கலங்களுக்கு உள்ளுக்குள்ளே போனால் மட்டும்தான் ஒட்டுண்ணி, விருந்து வழங்கி கலங்களுக்கு வெளியே போனால் ஒட்டுண்ணி இல்லை. எல்லா வைரஸுகளும் டிஎன்ஏயையும் ஆர்என்ஏயையும் கொண்டுள்ளன. பிள்ளை சரியா? சில வைரஸ் வந்து டிஎன்ஏ வைரஸ், சில வைரஸ் வந்து ஆர்என்ஏ வைரஸ். சரியா? எங்களுக்கு மனிதனுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு அந்த 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 பாயிண்ட் வந்து ரிசோர்ஸ் புக்கில் இல்லை, அது பழைய சிலபஸில் இருந்துச்சு. மனிதனில் தொற்றல் ஏற்படுத்துகிற வைரஸஸ் வந்து பிரதானமாக டிஎன்ஏ கொண்டு இருக்கும். தாவரத்தில் தொற்றல் ஏற்படுத்துகிற வைரஸ் வந்து பிரதானமாக ஆர்என்ஏ கொண்டு இருக்கும். சரிதானே? அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ட்ரீன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ட்ரீ தானே? ட்ரீ மரம், ட்ரீ தெரியும் தானே? அது ஆர்என்ஏ வைரஸ், மற்றது வந்து டிஎன்ஏ வைரஸ். சரிதானே? ட்ரீன்னு சொல்லக்குள்ள என்ன சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணால் தான் தெரியும், என்ன எடுத்துகிட்டு போவேன். சரிதானே? அப்போ எல்லா வைரஸுகளுக்கும் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்காது. சிலதுக்கு வந்து டிஎன்ஏ இருக்கும், சிலதுக்கு வந்து ஆர்என்ஏ இருக்கும். அப்போ பி வந்து பிள்ளை. சரியா? சில வைரஸுகள் நொதியங்களை கொண்டுள்ளன. அது வந்து சரி. என்ன ரீசன் என்று சொன்னால், இப்போ ஆர்என்ஏ இருக்கிற வைரஸ் இருக்குது தானே, அது உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் அந்த பாயிண்ட் இருக்குது. சரியா? அதை இருக்கா பாருங்கள். ஆர்என்ஏ இருக்கிற வைரஸுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இப்போ வந்து களத்தில் வைரஸில் வந்து ஆர்என்ஏ இருக்கும். இப்போ இன்னொரு களத்துக்குள்ளே போயிட்டு, இன்னொரு களத்துக்குள்ளே வைரஸ் வந்து போயிட்டு அங்கே இருக்க போகுது இப்படி. சரியா? இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், வைரஸில் இருக்கிற பிரச்சனை என்ன? வைரஸில் அதுக்கு தேவையான எல்லா அந்த பரம்பரை அலைகளும் எல்லா இதுவுமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது தனக்கு என்னென்ன பதார்த்தங்கள் வேணும், தனக்கு என்னென்ன புரதங்கள் வேணும், தன்னோட புரத உரை என்ன, தன்னோட பரம்பரை அலகு என்ன, தனக்கு இந்த காலத்தை அழிக்கணும்னு சொன்னால் என்ன புரத நொதியம் எனக்கு வேணும், இது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். சரியா? வைரோய்ட்ஸில் அது இருக்காது. வைரோய்ட்ஸில் அது வந்து இருக்காது. சரிதானே? வைரோய்ட்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால், அது வந்து பரம்பரை அலகை மட்டும்தான் பரம்பரை அலகு அது காணப்படாது. சொன்னதான் உங்களுக்கு. அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு புரத உரை கொண்ட அப்படின்னா ஐசோசைட்ரோல் சமச்சீர் இருக்கிற ஒரு வைரஸ் வந்து உங்களுக்கு ஒரு களத்துக்குள்ளே போணுச்சுன்னா, அதிலிருந்து வர எல்லா வைரஸும் ரெண்டும் மாதிரி வரும். ஒன்று வந்து அந்த களத்தை வந்து அழிக்கணும், அதுக்கு பதார்த்தங்கள் வரணும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, அது வந்து இனப்பெருக்கம் மறைஞ்சு பெருகணும். ரெண்டாவது விஷயம். அப்போ இனப்பெருக்கத்தை மறைஞ்சு பெருகி அதே மாதிரி ஒரு வைரஸ் வரணுமெண்டா, அதே மாதிரி வைரஸை உருவாக்குறதுக்குரிய பரம்பரை அலைகளை கொண்டு காணப்படணும். சரியா? இது வந்து வைரஸில் இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த களத்தை வந்து அழிக்கணுமெண்டா, அதுக்கு வந்து சில புரதங்களை வந்து வகை குறிக்கணும். இதுவும் வந்து உங்களுக்கு பரம்பரை அலகு உங்களுக்கு வந்து நிறமூர்த்தத்தில் இருக்கணும். வைரஸில் வந்து ரெண்டுமே இருக்கும். வைரோய்ட்ஸில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பரம்பரை அலகு இருக்காது. அப்படின்னா எக்ஸெண்ட ஒரு உதாரணத்துக்கு வந்து சும்மா சிம்பிளுக்கு உங்களுக்கு விளங்கணும் வேண்டதுக்காக சொல்கிறேன். இப்போ வட்டமாக இருக்கிற ஒரு வைரோய்ட் வந்து ஒரு களத்தில் வந்து தொற்றலாச்சுன்னு சொன்னால், அந்த களத்துலேருந்து வர களத்திலிருந்து வர மற்ற வைரோய்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ சதுரமாகவோ முக்கோணமாகவோ இருக்கலாம். ஏன்னா பரம்பரை அலகு இல்லை. சரியா? எப்படியுமே உருவாக்கப்படலாம். ஐடியா விளங்குதா? ப்ரையோன்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா, ப்ரையோன்ஸில் வந்து பரம்பரை அலகும் இல்லை, பதார்த்தங்களும் இல்லை. ப்ரையோன்ஸ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட உடம்புல இருக்கிற களத்துக்குள்ளே போயிட்டு அந்த களத்தில் இருக்கிற பரம்பரை அலகை வந்து மாற்றி அமைச்சு அதை அப்படியே எடுத்து எங்களோட களத்துக்குள்ளே இருக்கிற அந்த ரைபோசோம் அந்த நொதியங்களை பயன்படுத்தி என்ன செய்யணும்னா பதார்த்தங்களை வந்து உற்பத்தி செய்யும். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆர்என்ஏ வைரஸை வந்து எடுங்க. ஆர்என்ஏ வைரஸை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஆர்என்ஏ வைரஸை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஆர்என்ஏ வைரஸில் என்ன? எனக்கு ஒரே ஒரு பட்டிகை தான் இருக்கும். சரியா? இந்த களத்துக்குள்ளே போகிறீங்க. இந்த களத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு நொதியங்கள், சரியா, இந்த நொதியங்கள், இந்த மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், டிஎன்ஏ பொலிமரேஸ்ன்னு சொல்லி ஒரு ஆர்என்ஏ பொலிமரேஸ்ன்னு சொல்லி ஒரு நொதியம் ஒன்று இருக்கும் ஆர்என்ஏ வைரஸில். அது என்ன செய்யும்னு சொன்னால், இந்த ஆர்என்ஏயை டிஎன்ஏயை மாற்றும். அந்த வைரஸில் இருக்கிற ஆர்என்ஏயை டிஎன்ஏயை மாற்றின உடனே என்ன செய்யணும்னா, டிஎன்ஏயை மாற்றிட்டு இது வந்து என்னது ஒரு புரதத்தை வந்து வகை குறிக்கும். அந்த அமினோ அமிலத்தை இதை பயன்படுத்தி தொகுத்து கொள்வார். விளங்குதா? ஐடியா விளங்குதா? ஆர்என்ஏ வைரஸ் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுக்கு ஆர்என்ஏ பொலிமரேஸ் வந்து இருந்து ஆர்என்ஏயை டிஎன்ஏயை மாற்றி
குறிப்பிட்ட ஒரு அந்த அந்த துண்டை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ வந்து அது வந்து அமைப்பழிஞ்சோடனே எங்களுக்கு களத்தில் இருக்கிற ரைபோசோம், களத்தில் இருக்கிற mRNA, களத்தில் இருக்கிற rRNA அதெல்லாம் போய் வந்து அதுகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே போய் என்ன செய்யணும்னா அதை வந்து களத்தை வந்து கட்டுப்படுத்தி அதை வந்து தொகுத்துக்கொள்ளும். ஐடியா விளங்குதா? இப்போ RNA இருந்தால் இப்படி இருந்தால் mRNA போகாது. சரியா? என்ன செய்யணும்னா அந்த RNAயை நீங்கள் வந்து DNA-யாக மாற்றணும். அப்போ தான் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த சுருள் வந்து குழஞ்சி mRNA வந்து இங்கால பக்கம் போய் இங்காலையும் எனக்கு உறுதியாக வச்சு கொள்ளப்படும். விளங்குதா? அப்போ RNA வைரஸில் உங்களுக்கு RNA பாலிமரேஸ் நொதியங்கள் காணப்படலாம். அப்போ அது வந்து சரி, சில வைரஸுகள் நொதியங்களை கொண்டுள்ளன. சரியா? அடுத்தே வந்து பாருங்கள், தாவரங்களை தொற்றும் பெரும்பாலான வைரஸுகள் RNA கொண்டுள்ளன. சரிதானே? நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆனால் இது பழைய சிலபஸில் நான் அந்த சி பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன அவங்க ரிசோர்ஸ் புக்கில் இருக்குது, நொதியம் இருக்குன்னு போட்டிருக்கு. ஏன் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். எல்லா வைரஸுகளும் உயிருள்ள கோழி குஞ்சின் முளையங்களில் வளர்க்கப்படத்தக்கவை. அப்படின்னா நாங்கள் வந்து என்னென்று அங்களுக்கு அந்த வளர்ப்பூடகம் தயாரித்தல் இருக்குது தானே. வளர்ப்பூடகம் தயாரித்தல் நாங்கள் 2 படித்தோம். ஒன்று வந்து வளர்க்கக்கூடியவை, இன்னொன்று வந்து வளர்க்க முடியாதவை. வளர்க்கக்கூடியவை யாருன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அந்த வளர்க்கக்கூடியவைன்னா அதில் மீனிங் வந்து எல்லாத்தையும் வளர்க்கலாம். விளங்குதா? எல்லாத்தையுமே நீங்கள் நார்மலாக வளர்க்கலாம். வளர்க்கக்கூடியவைன்னா அதில் மீனிங் வந்து என்னென்னா நீங்கள் தயாரித்த அந்த வளர்ப்பு ஊடகத்தில் வளர்க்க இல்லாத, அப்படின்னா சூழலுக்கு வெளியே வந்து அதை வளர்க்க இல்லைன்னு அர்த்தம். விளங்குதா சொல்ல வர விஷயம்? வளர்க்க முடியாதவைகளை யார் வரப்போகுதுன்னா மைக்கோபிளாஸ்மா, ஃபைட்டோபிளாஸ்மா, அங்கே வைரஸஸ் வரப்போகுது. அது ஏன் வந்து அந்த ஊடகத்தில் வளர்க்கலாண்டா அந்த ஊடகத்தில் அது உயிர் இல்லாமல் இருக்கும். சரியா? மைக்கோபிளாஸ்மா, ஃபைட்டோபிளாஸ்மா, அங்கெல்லாம் வந்து இது இருக்குது தானே வைரஸ், அந்த ஊடகத்தில் உங்களுக்கு வளர்க்கலாம். அப்போ வளர்க்க முடியாதவைன்ற மீனிங் வந்து என்னென்னா வளர்ப்பு ஊடகத்தில் வளர்க்க இல்லாது, ஆனால் உயிருள்ள காலத்தில் அது வந்து வளர்க்கலாம். அப்போ வந்து அது வந்து எங்களுக்கு சரியா? அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஏ சரி, சி சரி. சரியா? ஏ சரி, சி சரி, அங்கால டிஎம் சரி, ஏசிடிஇ 5 சரி, 4 சரி. சரியா? பி மட்டும் பிள்ளை. அடுத்தது வந்துடுங்க, அதே வந்து 120 2004 44வது 2004 44வது. சரியா? என்ன அந்த நரம்பு நஞ்சுக்கா? சரிதானே? அது டிரெக்டாக தானே இருக்குது. அது இதில் வந்து என்னன்னு சொன்னால் டைப்பிங் மிஸ்டேக் கொஞ்சம் இருக்கும். அந்த இதுகள் இருக்குது தானே, அந்த பாஸ் பேப்பர்ஸ் 2000 MCQs அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு வந்து அனுப்பிவிடுறேன் பார்ப்போம். சரிதானே? அது டிரெக்டான ஆன்சர் தானே? சரியா? அது இப்போ இதில் எல்லாம் ஃபிசிக்ஸ் எல்லாம் சரியான பிள்ளை இருக்குது ஆன்சரில். 2000 MCQ ஆன்சரில் சரியான பிள்ளை இருக்குது. பார்க்கலையா நீங்கள்? சரி. ஜெயக்குமார் சரியா பார்க்குற? 120 2004 44வது கேள்வி எழுங்க. சரியா? எடுத்துறீங்களா? ஆய்வுக்கூடத்தில் நுண்ணுயிரியல் ஆய்வுக்கூடத்தில் நீரை கிருமி அழித்தலுக்கு வழக்கமாக பயன்படுத்தப்படுவது பின்வரும் முறைகள் எது? சரியா? முதல்ல வந்து பாருங்கள், 100°C வெப்பநிலையில் கொதிக்க வைத்தல். ரெண்டாவது வந்து அமுக்க அடுக்கலனில் 15 நிமிடங்களுக்கு 120°C வெப்பநிலையில் வெப்பமாக்குதல். பாக்டீரிய வடிகட்டிகளை பயன்படுத்தி வடிகட்டுதல். 10 நிமிடங்களுக்கு ஊதா கலந்த ஒளி பதவைத்தல். உயர் வெப்பநிலை குறுகிய கால முறையை பயன்படுத்தி பாய்ச்சல்படுதல். இப்போ உங்களுக்கு நாங்கள் வந்து நுண்ணங்கிகளை வளர்க்குற இந்த விஷயத்தில் 2 விஷயம் பார்த்தோம். முதலாவது வந்து கிருமி அழித்தல், ரெண்டாவது வந்து வளர்ப்பூடகம் தயாரித்தல். கிருமி அழித்தல்னு சொல்லக்குள்ள எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நுண்ணங்கியை நாங்கள் ஒரு இடத்த வளர்க்க போகிறோம்னா அதை வந்து ஏற்கனவே அதில் வந்து நுண்ணங்கிகள் இல்லாத ஒன்றாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் நுண்ணங்கியை வளர்த்தா 2 மிக்ஸ் ஆயிரும். அப்போ உங்களுக்கு எந்த நுண்ணங்கி இப்போ வளர்ந்துருக்குன்னு கண்டுபிடிக்க இல்லாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பகுதியை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கிருமி அழித்தல் செய்யணும். அப்படின்னா 100% அதை வந்து கிருமிகள் இல்லாமல் செய்யணும். அதுக்காகத்தான் நீங்கள் கிருமி அழித்தல் என்ற ஒரு விஷயம் வந்து படிக்கிறீங்க. ஆனால் இந்த கிருமி அழித்தலை வச்சுக்கொண்டு எங்களுக்கு சமூகத்தில் சில மற்ற செயற்பாடுகளும் நடக்குது. அதையும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் பாடத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுதானே பேசிக் ஐடியா. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருமி அழித்தலில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பௌதிக முறையில் கிருமி அழித்தல், ரெண்டாவது வந்து ஆன்சர் பார்க்காதீங்க. சரியா? பௌதிக முறையில் கிருமி அழித்தல், அடுத்தது வந்து ரசாயன முறையில் கிருமி அழித்தல். 2 விஷயம் இருக்குது. நாங்கள் ஆன்சருக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறோம்னு பாருங்கள். சரியா? ஆன்சர்ஸ் நீங்கள் எப்பயும் பார்க்கலாம் தானே. அப்போ இப்படி என்னென்னா, இப்போ நாளைக்கு இன்னொரு கொஷனை பார்த்தா, கொஷனை நீங்கள் பயாலஜி வந்து டைம் மிச்சம் குறைவு, டைம் மிச்சம் கூட. என்ன ரீசன் என்றால்
நீங்கள் கேள்வியை பார்த்து ஆன்சர் போகலாம். கேள்வியை ஆன்சர் எடுத்துகிட்டு கேள்வியை வாசிச்சுட்டு கேள்விக்கு போகிற உடனே ஆன்சர் பார்க்கக்கூடாது. ஆன்சர் மீன்ஸ் அந்த 5 ஆப்ஷன்ஸையும் பார்க்கக்கூடாது. ஃபைனல் எக்ஸாம் செய்யக்குள்ள ஆப்ஷன்ஸை பார்க்காம கேள்விக்குலேருந்து எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறேன்னு நீங்கள் எடுக்கணும். விளங்குதா? படித்த தியரியை வந்து ரிப்பீட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கேள்வி எடுக்கிற அப்படி நீங்கள் ஒவ்வொரு கொஷனாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா ஒன்று வந்துடும். விளங்குதா? அப்போ வந்து தியரியை வந்து ரீகால் ஆகும். முதலாவது வந்து இது வந்து கிருமி அழித்தலுக்கு நாங்கள் எடுக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கிருமி அழித்தல் எங்கே வருது, ஏன் வருது அந்த விஷயம் நாங்கள் பார்ப்போம். அதுலேயும் அதுக்கப்புறம் வர விஷயம் என்ன, ரசாயன முறையில் கிருமி அழித்தல், பௌதிக முறையில் கிருமி அழித்தல்னு ஒரு விஷயம். ரசாயன முறையில் கிருமி அழித்தல்னு சொன்னால் என்ன, எங்களுக்கு வந்து எதிலின் ஆக்சைடும் குளோரின் ஆக்சைடும் நாங்கள் வந்து பயன்படுத்தி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதை வந்து கிருமி அழித்தல் செய்ய போகிறோம். ரசாயன முறை கிருமி அழித்தல் நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் சாப்பிட்ற சாப்பாடை நீங்கள் ஹீட் பண்ணலாம். சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் மின்சவு வடிதால் போடையலாம், எதுவும் செய்யலாம். ஆனால் என்ன செய்யணும்னா சாப்பிட்ற சாப்பாடில் எங்களுக்கு வந்து சில நுண்ணங்கிகள் வந்து தொற்றலாம். சரியா? அதுக்கு உதாரணம் வந்து என்ன, அந்தோசிரஸ். சரியா? பெசிலஸ் அந்தோசிரஸ்ன்னு சொல்லி ஒரு நுண்ணங்கி, அதில் வித்தி. அது எங்கே இருக்குன்னு சொன்னால் தொழுவங்களில் இருக்கும். தொழுவம்னு சொன்னால் மாட்டுத்தொழுவம். அந்த தொழுவங்களில் அந்த வித்தி வந்து வரும். அந்த வித்தி வந்து சாப்பாட்டுக்குள்ளே போகலாம். சரியா? அந்த சாப்பாட்டுக்குள்ளே போகலாம். அப்போ அந்த சாப்பாடை சாப்பிட்டா என்ன செய்யலாம்னு சொன்னால் அது நஞ்சாகலாம். அப்போ எங்களுக்கு அதை வந்து கிருமி அழித்தல் செய்யணும். அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது ரசாயன முறை கிருமி அழித்தல், எதிலின் ஆக்சைடு. அது என்ன செய்யும்னு சொன்னால் அந்த பசிலஸ் ஆந்த்ரஸோட வித்திகளை வந்து அழிக்கும். அதை நாங்கள் சாப்பாடுக்கு வந்து தூவி விடுவோம். சரி, அதால் வந்து உங்களுக்கு எந்த விதமான அந்த எதிரின் ஆக்சைடால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அடுத்தது வந்து பௌதிக முறையில் கிருமி அழித்தல். பௌதிக முறையில் கிருமி அழித்தல்னு சொல்லக்கூட அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்குது. உங்களுக்கு வந்து முதல்ல வந்து உலர் வெப்ப முறை இருக்குது, ஈர வெப்ப முறை இருக்குது, மென்சவு வடிகட்டல் இருக்குது, யூவி காலத்தில் இருக்குது. சரிதானே? அப்போ ஈர வெப்ப முறை என்று சொல்லக்குள்ள என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு இது செய்கிறது. சரியா? ப்ரெஷர் குக்கரில் போட்டு நீங்கள் வந்து செய்கிறது. சரியா? அப்போ அது வந்து நீங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் 100% கிருமி அழிக்கணும். சரியா? ஆனால் திரவங்களுக்கு கிருமி அழிக்கணும். சரியா? இதுக்கு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. கண்ணாடி பாத்திரங்கள் அங்கே வந்து மேஜராக வந்து திரவங்கள், அதில் என்ன செய்யணும்னா 100% கிருமி அழிக்கணும். ஆனால் என்ன செய்யணும், 100% அதில் வந்து கிருமி அழிக்கணும். சரியா? அதை திரவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. சொல்ல வர விஷயம் இல்லைங்கிட்டா, இது வந்து அமுக்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா 121°C 15 நிமிடம் ஹீட் பண்ணுவீங்க அவரை ப்ரெஷரில், அமுக்கத்தில். சரியா? அப்போ வந்து ஏன் வந்து உங்களுக்கு வந்து 121°C சொன்னால் திரவங்கள் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் வெப்பத்தால் வந்து அழிவடைய. இப்போ திரவங்கள்னு சொன்னால் புரதங்கள் இல்லாத திரவங்களில் இருக்கிற பிரச்சனை வந்து என்ன, ஆவியாக ஸ்டார்ட் பண்ணும். சரியா? இப்போ வந்து நீங்கள் 100°C தண்ணி கிருமி அழிக்கிறேன் ஹீட் பண்ணிடுங்கன்னா இல்லை தண்ணி ஆவியாகிடும். சரியா? அப்போ அப்படின்னு நடக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யக்கூடாது, தண்ணியும் ஆவியாகக்கூடாது, இதுவுமே ஃபுல்லாக வந்து நீரும் ஆவியாகக்கூடாது. நீர் இல்லை, திரவங்களும் ஆவியாகக்கூடாது. அடுத்தது வந்து கிருமியும் 100% அழியணும் என்றால் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுறது அமுக்க அடுப்பு முறை. திரவங்கள், பெட்ரி கிண்ணங்கள், கண்ணாடி பாத்திரங்கள் எல்லாம் அதுக்குள்ளே வரப்போகுது. கண்ணாடி பாத்திரங்கள், பெட்ரி கிண்ணங்களையும் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஹீட் பண்ண வெடிச்சிடும். சரியா? அதுக்காக நாங்கள் வந்து அதை வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலர் வெப்ப முறை. அது என்னென்னா இது மாற்றக்குள்ள அந்த சலப்பொருள் இருக்குது தானே, அடர்த்தி வந்து குறையும் தானே. வெப்பநிலையை குறைச்சிங்கன்னா கனவுல வந்து குறையும். அப்போ வந்து அதுக்கு ஒரு கனவுல குறைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் ஒன்றும் இல்லை. அப்போ வந்து உடைய போதும். சரியா? அப்போ அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் ஈர வெப்ப முறை, உலர் வெப்ப முறையில் உங்களுக்கு கணக்காக டைப் இருக்குது. ஒன்று வந்து என்ன செய்கிறது, நீங்கள் சுவாலையில் பிடிச்சி ஹீட் பண்ணுறது. சரியா? அப்போ 100 அந்த சுவாலையில் நேரடியாக இருக்கிறது. அது வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஊசிகள், ஸ்விஞ்ச் அது எல்லாம் வந்து செய்ய போகிறீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து என்ன, உங்களுக்கு வந்து எரித்து தணலாக்குது. அது வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தொற்றக்கூடிய கழிவுகள். அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்களும் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண பஞ்சு, ரத்தம் இருக்கிற இதுகள் அப்படி வந்து தொற்றக்கூடிய நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கம்ப்ளீட்டாக அழிச்சு இல்லாமாக்குவீங்க. சரியா? அடுத்தது வந்து பாய்ச்சராக்கம். சரிதானே? பாய்ச்சராக்கம்னு சொன்னானேண்டா எங்களுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா வெப்பத்தை கொஞ்சம் கூட்டிட்டு எங்களுக்கு வந்து 172°C ஒரு 15 செகண்ட் வச்சுட்டு திரும்பி சடனா 67°C கொண்டு வரேன். அப்போ இதில் வந்து நோக்கம் வந்து என்னென்னா எங்களுக்கு 100% கிருமி அழிக்கலாம். ஆனால் இருக்கிற கிருமி என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு நல்லாவே குறைக்கலாம். அப்போ நீங்கள் 72°C வந்து நல்லாவே கூட்டினோன்னே கொஞ்சம் கிருமி இருந்துட்டு அதை அப்படி அழிஞ்சிட்டு திருப்பி 67°C கொண்டு வரக்குள்ள கிருமிகள் ஓரளவுக்கு ஓகே ஆகிடும். சரிதானே? இது வந்து நாங்கள் பாய்ச்சராக்கம்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது வந்து குறுகிய நேர உயர்வெப்ப முறைன்னு சொல்லுவோம். சரியா? குறுகிய நேர உயர்வெப்ப முறைன்னு சொன்னால் எங்களுக்கு 160°C 120°C ஒரு கொஞ்சம் நேரம் 120°C
ஒரு 20-30 செகண்ட் வச்சுக்கொள்வோம். இது ரெண்டுமே நாங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ணோம்னா பாலுக்கு தான் யூஸ் பண்ணோம். சரியா, பாய்ச்சலாக்கம் ரெண்டுமே பாலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒன்று வந்து நாங்கள் சொன்னேன் ஃப்ரெஷ் மில்க்குன்னு சொன்னேன். அடுத்தது வந்து நார்மலாக நீங்கள் டிரெக்டாக குடிக்கிற மில்க். சில பால் வந்து கடையில் விற்கும், நீங்கள் வாங்கிட்டு வந்து என்ன செய்யணுமெண்டா காய்ச்சி குடிக்கணும். சரியா, அப்போ நீங்கள் போடக்குள்ள காய்ச்சக்குள்ள என்ன செய்யணும்னா மிச்சமாக இருக்கிற நுண்ணங்கியும் மலிஞ்சிடும். அது வந்து நீங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த 120°C அப்படின்னா 70°C 15 செகண்ட் வச்சுருந்து பிறகு வந்து 67°C குறைக்கிறது. சிலது வந்து அந்த மைலோ அதெல்லாம் இருக்குது தானே, மைலோ நெஸ்டமோல் இல்லை மைலோ டெய்லி மில்க் மாதிரி தானே, அதெல்லாம் டிரெக்டாக குடிக்கிறது. அப்போ அதில் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சடனாக 160°C கொண்டு போயிட்டு ஒரு 15 செகண்ட் வச்சுருந்துட்டு பரோட்டா கண்டதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது. வச்சா நுண்ணங்கியும் மலிஞ்சிடும், பால் டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். சரியா, இதுதான் அடுத்த விஷயம். அப்போ அடுத்த விஷயத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊதாக்கான அந்த ஒளிப்பட வைத்தல் அது பெருசாக தேவையில்லை. அடுத்து வந்து பாக்டீரியா வடிகட்டிகளை பயன்படுத்தி வடிகட்டுதல் யாருக்குன்னா விட்டமின்கள் அப்படியே வெப்பத்தால் அமைப்பழியக்கூடிய பதார்த்தங்கள் இருந்தால் அதுக்கு நாங்கள் வந்து பயன்படுத்துவோம். விட்டமின்கள், இம்யூனோகுளோபியூலின்ஸ், அந்த உங்களுக்கு அடிக்கிற ஊசி எல்லாம் இருக்குது. அந்த ஊசி இந்த மருந்து ஊசி மருந்து இல்லை, ஊசி இல்லை மருந்து. சரியா, புரதம் இருக்கிற மருந்து. அந்த விலங்கு செல்ல விஷயம் இன்ஜெக்ஷன் அடிக்கக்குள்ள அந்த உள்ளுக்குள்ளே மருந்து இருக்கும், அதெல்லாம் மென்சவு வடிகட்டல். சரியா, அதெல்லாம் இருக்குது. அந்த ஊசி வந்து எங்களுக்கு 2 மாதிரியும் வரலாம். சரிதானே, இது வந்து வரலாம். இதுதான் பேசிக்கான ஐடியா. அப்போ பாருங்கள், இப்போ பார்ப்போம். இப்போ வந்து ஆய்வுக்கூடத்தில் வந்து கிருமி அழித்தலுக்கு வழக்கமாக பயன்படுத்தப்படுவது எங்களுக்கு ஆன்சர் வந்து அமுக்க கலனில் 15 நிமிடங்களுக்கு 120°C வெப்பநிலை வெப்பமாக்குதல். சரியா, 100°C வெப்பமாக்கினா நீர் அப்படியே ஆவியாயிடும். சரியா, பாக்டீரியா வடிகட்டி எங்களுக்கு இந்த இடத்துல தேவையில்லை. 10 நிமிடங்களுக்கு ஊதாகலந்த ஒளி பட வைத்தல் அது உங்களுக்கு தேவையில்லை. உயர் வெப்பநிலை குறுகிய கால பாய்ச்சல் முறை வந்து உங்களுக்கு வருது இதுலேண்டா இதில் பாலில். சரியா, அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு அமுக்காடு கலனில் 15 நிமிடங்களுக்கு 120°C வெப்பநிலை வடிகட்டுதல். சரிதானே, அடுத்த கேள்வியை பாருங்கள். நூற்றி 30வது கேள்வி வருங்க. இயர் வந்து 2006 41. வளிமண்டல CO2வை நாட்டி அசேதன ரசாயன பொருட்களிலிருந்து சக்தியை பெறும் வங்கிகளை மிகச்சிறந்த முறையில் விவரிப்பது பின்வரும் பதங்களில் எது? சரிதானே, இப்போ முதல்ல பாருங்கள். இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சக்தி மூலம், அடுத்தது வந்து இதை அழிக்கவா. சக்தி மூலம், அடுத்தது வந்து கார்பன் மூலம். சரியா, எங்களுக்கு வந்து சக்தி மூலத்தை சரியா, இப்போ பாருங்கள். சக்தி மூலம் ஒளித்தட்போ 4 இருக்குது. ஒன்று வந்து ஒளித்தட்போசனி, ஒளிப்பிரபோசனி, ரசாயன தட்போசனி, ரசாயன பிரபோசனி, 4 விஷயம் இருக்குது. இதில் வந்து ஒளித்தட்போசனி இது மாக்கர் ஒன்று ஒளித்தட்போசனின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சக்தி மூலம் வந்து ஒளி, கார்பன் மூலம் வந்து CO2. அங்கே வந்து ஒளி பிரபோசனின்னு சொன்னால் சக்தி மூலம் வந்து ஒளி, கார்பன் மூலம் வந்து சேதன கார்பன். அடுத்தது வந்து ரசாயன தட்போசனி. சக்தி மூலம் வந்து அசேதன ரசாயன பொருட்கள், அசேதன பொருட்கள், கார்பன் மூலம் வந்து CO2. அதே மாதிரி ரசாயன பிரபோசனி அசேதன ரசாயன பொருட்கள், அடுத்தது வந்து சேதன கார்பன். சரியா,
இப்போ இதில் உங்களுக்கு தெரியணும் ஒளித்தட்போசனைன்னு சொன்னால் ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியது தான் ஒளித்தட்போசனை நார்மலாக தாவரங்கள். அதில் உங்களுக்கு பச்சை நாங்கள் மெயினாக வந்து பாக்டீரியாவுக்கு தான் இதை வந்து நாங்கள் பிரிப்போம். சரியா, நாங்கள் பாக்டீரியாவை தான் ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து சக்தி மூலம் கார்பன் மூலம் அடிப்படையில் நாங்கள் பாக்டீரியாவை பிரிப்போம். அடுத்தது வந்து காற்று அப்படின்னா ஆக்சிஜன் எடுக்கிற மெத்தடில் ஒன்று வந்து என்னது கட்டுப்பட்ட காற்றுவாளிகள், கட்டுப்பட்ட காற்றின்றி வாளிகள், அமைத்துக்கேற்ற காற்றுவாளிகள், நுண்காற்று நாடிகள். சரியா, கட்டுப்பட்ட காற்றுவாளிகள்னு சொன்னானேண்டா அதுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து வேணும், ஆக்சிஜன் இல்லைன்னு செத்து போயிடும். சரியா, அது வந்து நார்மலாக. அப்போ அவங்களுக்கு ஐடியா வந்து அப்படின்னு சொன்னால் எங்களோட நுரையீரலில் இருக்கிற பாக்டீரியா, அதாவது அசிட்டோபாக்டர் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. அசிட்டோபாக்டர் நுரையீரலில் இருக்கிற பாக்டீரியா. உங்களுக்கு நுரையீரல் என்ன இருக்குது, ஆக்சிஜன் ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுப்பட்ட காற்றின்றி வாளிகள் அப்படின்னா ஆக்சிஜன் கிடைச்சா செத்து போயிடும். அது வந்து க்ளோஸ்ட்ரிடியம் பொட்லினம். க்ளோஸ்ட்ரிடியம் பொட்லினம் டெட்டனஸ் பொட்லினம் வித்தியாசம் தேவையில்லை. க்ளோஸ்ட்ரிடியம்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, க்ளோஸ்ட்ரிடியம். சரியா, அது ரெண்டும் வேறு வேறு பாக்டீரியா. சரி தானே, ஒன்று வந்து டெட்டனஸ், இன்னொன்று பொட்லினம். அது உங்களுக்கு பொட்லினம் தேவையில்லை, க்ளோஸ்ட்ரிடியம் ஸ்பீஷீஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அமைத்துக்கேற்ற காற்றின்றி வாளிகள் அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் இருந்தால் உயிர் வாழும், ஆக்சிஜன் இல்லைன்னாலும் தப்பிச்சு பிழைக்கும். அது வந்து எஸ்டெர்ச்சியா கொலை உங்களோட ஜிஐடி, அதாவது ஜிஐடின்னு என்ன உங்களோட குடலில் வந்து இருக்கிற நுண்ணங்கி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நுண்காற்று நாடிகள் அப்படின்னா வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜனை விட நல்லாவே ஆக்சிஜன் கொஞ்சம் குறைய கிடைச்சா உயிர் வாழும், லாக்டோபசிலஸ். சரியா, இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்ட விஷயம். இதை பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் சக்தி மூலம் கார்பன் மூலத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து ஊதா கந்தக பாக்டீரியா, பச்சை கந்தக பாக்டீரியா. உங்களுக்கு வரப்போகிறது ஒளி தட்போசனைகள். சரியா, ஒளி பிரபோசனைகளுக்குள்ளே வரப்போகிறது ஊதா கந்தக மற்ற பாக்டீரியா. சரியா, அப்படின்னா ஒளித்தொகுப்பு செய்யாது. கார்பன் மூலத்தை உங்களுக்கு வந்து CO2 எடுக்காமல் சேதன கார்பன்கள்லேருந்து உங்களுக்கு இது எடுக்க போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரசாயன தட்போசனைகள். ரசாயன தட்போசனைகள்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சக்தியை வந்து அசேதன ரசாயன பொருட்கள் வந்து எடுக்குது, கார்பனை வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற CO2 வந்து எடுக்குது. சரியா, அதுக்கு வந்து உங்களுக்கு உதாரணம் வந்து நைட்ரோபாக்டர். சரியா, நைட்ரசன் பதிக்கிற எல்லாம் வரப்போகுது. நைட்ரோபாக்டர், அதில் வந்து நைட்ரோசோமனஸ் எல்லாம் வரப்போகுது. மிச்ச பாக்டீரியா எல்லாமே அவங்களுக்கு ரசாயன பிரபோசனைகள் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பதார்த்தம், ஏதாச்சும் ஒரு உக்கலடை ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் போய் வேலை செஞ்சு அதை வந்து அப்படியே அமைப்பழியை செஞ்சு என்ன செய்யணும்னா அதில் இருந்து கார்பனை வந்து எடுக்கும். சரியா, அது வந்து எங்களுக்கு கார்பனை வந்து எடுக்க போகுது. சரியா, இது வந்து இருக்க வேண்டிய இது வந்து மிச்சம் அநேகமான பாக்டீரியா. ஐடியா விளங்குது தானே? அப்போ பாருங்கள் கேள்வியில் வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து வளிமண்டல CO2வை நாட்டி அசேதன ரசாயன பொருட்களிலிருந்து சக்தியை பெறும் அங்கிகளை மிகச்சிறந்த முறையில் வகை குறிப்பது. அப்படின்னு சொன்னால் CO2வை நாட்டுதுன்னு சொன்னால் அது வந்து பிரபோசனியா அங்கல பக்கம் வரப்போகுது. சரியா, பிரபோசனியா தட்போசனியான்னு வரப்போகுது. அப்போ CO2வை நாட்டுனுச்சுன்னு சொன்னால் தட்போசனி. சரியா, அடுத்தது வந்து அசேதன ரசாயன பொருட்கள்னு சொன்னால் ரசாயனம். அப்போ ரசாயன தட்போசனிகள். இது உங்களுக்கு விளங்குது என்ன சொல்ல வர விஷயம் வந்து ரசாயன தட்போசனைகள். அடுத்தது வந்து பாருங்கள், அடுத்த கேள்வி 131. பின்வரும் அங்கிகளில் அப்படின்னா 2006 42ஆம் கேள்வி. அடுத்த கேள்வி 6 42வது கேள்வி. சரியா, பின்வரும் அங்கிகளில் உணவு பழுதடையும் போது அகநஞ்சை தோற்றுவிப்பது பின்வரும் நோற்றில் அது சல்மோனெல்லா டைஃபி. சரியா, அகநஞ்சு சல்மோனெல்லா டைஃபி. புறநஞ்சு வந்து உங்களுக்கு க்ளோஸ்ட்ரிடியம், நரம்பு நஞ்சு க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனை. பிறகு வந்து கலைநஞ்சு வந்து கொரைன் பாக்டீரியம் டிப்தரியா. குடல் நஞ்சு வந்து பிப்ரியோ கொலரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வயிற்றோட்டம் போய் அந்த ஒரு பெரிய ஒரு இதாக அந்த சமூகமே இதாக இல்லாமல் போனேன். சரியா, அப்படின்னா இப்போ ஓகே.
அடுத்தது வந்து பாருங்கள் 130 அது தேவையில்லை, அது நீங்கள் 133வது அப்படின்னா 2006 58வது கேள்வி. 2006 58வது கேள்வி. வைரசுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது அல்லது சரியானவை எவை? எல்லா வைரசுகளும் ஒட்டுண்ணிகளாகும். சரிதானே? கட்டுப்பட்ட ஒட்டுண்ணிகள்னு வரணும். ஒட்டுண்ணிகள் சரிதானே? கட்டுப்பட்ட ஒட்டுண்ணிகள் தான் வரணும். வேணே பிள்ளை ஒட்டுண்ணிகள் பிள்ளை. அது ரெண்டாவது வந்து சில வைரசுகள் நொதியங்களை கொண்டுள்ளன. சரி, நாங்கள் பார்த்த ஆர்என்ஏ வைரஸ். எல்லா வைரஸுகளும் ஆர்என்ஏ கொண்டுள்ளன. பிள்ளை. ஆர்என்ஏ இருக்குது, டிஎன்ஏ இருக்குது. சில வைரஸுகள் ஆர்என்ஏ டிஎன்ஏ ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளன. பிள்ளை. டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ. உயிருள்ள காலங்களில் மாத்திரம் வைரஸுகள் உண்டு. சரிதானே? அப்போ ஆன்சர் வந்து பிஇ. சரியா? பிஇ மீயும் சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 141 2008 41வது கேள்வி. எட்டில் 41வது கேள்வி. உரையால் சூழப்பட்ட நோய் விளைவிக்கும் பாக்டீரியாவின் உக்கிரத்தன்மை அதிகமாக இருப்பதற்கு காரணம். சரியா? அவ்வுரை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பொலிபெப்டைட்டு அல்லது பொலிபெப்டைட்டு அல்லது பொலிசக்கரைட்டு திரவியத்தால் ஆகப்பட்டிருப்பதால் ஆகும். ஒரு அகத்தொற்சினாக செயற்படுகின்றமை, விருந்து வழங்கிய நிலையத்தை அளிக்கின்றமையினாலாகும். உடற்தொழில் செயல்முறைகளுடன் தலையிடுமையாலாகும். இது தேவையில்லை, இது உங்களுக்கு இப்போதைக்கு இல்லை. இது ஆன்சர் வந்து 5வது. சரியா? இப்போதைக்கு இல்லை, நாங்கள் வந்து படிப்போம். சரிதானே? அடுத்தது வந்து பாருங்கள். அடுத்தது வந்து அடுத்தது ரெண்டாயிரத்தி 5 39 40. 2005 39 40. சரியா? எடுத்துட்டீங்களா? பாருங்கள், 123 124 வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. பல்வேறு சந்தர்ப்பங்களில் நுண்ணங்கி குடித்தொகையை கட்டுப்படுத்துவதற்கு நுண்ணுயிரில் பயன்படுத்தப்படும் முறைகள் தரப்பட்டுள்ளன. 12 பாகையில் அமுக்க வலுக்கலனுக்கு உட்படுத்தல், மென்சப்பு வடிகட்டல் 12 இல்லை 121°C. சரியா? அதே வந்து பாய்ச்சல் முறை பிரயோகம் மற்ற வந்து 160. சரியா? 160ல் வெப்ப வளிக்கலனில் வெப்பமாக்குதல், நட்காப்பு பதார்த்தங்களை சேர்த்தல். போசண ஏகார் ஊடகத்தை கிருமியளிப்பதற்கு மேற்குறித்த முறைகளில் எதனை வந்து பயன்படுத்தலாம். சரியா? இப்போ வந்து என்னென்னு சொன்னால், போசண ஏகார் வந்து எங்களுக்கு வந்து ஒரு திரவம் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து புரதம் என்ற விஷயம் ஒன்று இருக்குது. திரவம் வந்து ஆவியாகும், புரதம் வந்து அமைப்பழியும். விளங்குதா? ரெண்டு தான் டிஃப்ரெண்ட். அப்போ புரதம் அமைப்பழியும். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், அமைப்பழியும் என்றதுனால அதை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதை வந்து நாங்கள் மென்சவு வடிகட்டுதலுக்கு உட்படுத்துவோம். சரியா? திரவம் இருக்குது தானே, திரவம் வந்து ஆவியாகும். அப்போ அதை ஆவியாக்குறதை நாங்கள் குறைக்கிறதுக்காக என்ன செய்வோம்னு சொன்னால், அதை வந்து ஈரவெப்ப முறையில் வந்து நாங்கள் வந்து செய்ய போகிறோம். சரியா? மிச்சம் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நார்மலாக அங்கே வந்து சிறப்பான சில விஷயங்கள் இருக்குது. பாய்ச்சராக்கம் என்று வந்தாலே அது பால் தான். வேறு எதுக்குமே பாய்ச்சல் படுத்தல் நாங்கள் வந்து பயன்படுத்துறது இல்லை. சரிதானே? அப்போ மிச்சம் ரெண்டும், அதாவது என்னது, உங்களுக்கு வந்து நேரடியாக வெப்பப்படுத்தல் இருக்குது, கனலில் வந்து நேரடியாக வெப்பப்படுத்துதல், கொதிக்க வைத்தல் இருக்குது தானே, கொதிக்க வைத்தல், கனல் அடுப்பில் நேரடியாக வெப்பப்படுத்தல், அது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக இது சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் வரப்போகுது. இப்போ போசண ஏகார் ஊடகத்தை கிருமி அளிப்பதற்கு மேற்குறித்த முறைகள் எதனை பயன்படுத்தலாமா? திரவம் என்று போகிறல. முதலாக என்ன செய்யணும்னா, போசண ஏகாரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். என்னென்ன இருக்குது? ஒன்று வந்து ஏகார் இருக்குது,
அடுத்தது வந்து நீர் இருக்குது, அடுத்தது வந்து பெப்டோன் இருக்குது, இறைச்சிச்சாறு இருக்குது. இதுதான் உங்களுக்கு வரப்போகுது. சரியா? சரிதானே? இப்போ இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து ஏகார் இருக்குது, இறைச்சிச்சாறு இருக்குது, பிறகு வந்து பெப்டோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரிதானே? அப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இடத்துல தானே இறைச்சிச்சாறு, ஏகார் வந்து ஒரு திரவ ஊடகம், வந்து திரவம். சரியா? இது வந்து நீர். இது ரெண்டுக்கும் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், போசன ஏகார்னு சொன்னால் என்னென்னா நாங்கள் தயாரிக்கிற ஒரு விஷயம். உருளைக்கிழங்கு ஏகார்னு சொன்னால் நாங்கள் ஒரு தயாரிக்கிற ஒரு விஷயம். சரியா? சில விஷயம் இல்லைங்க இதுதானே. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், ஏகாரும் நீரும் இருக்க போகுது. சரி, பரவாயில்ல. ஏகாரும் நீரும் இருக்குது. கடைசி பார்ப்போம். ஏகாரும் நீரும் இருக்குது. ஏகார் வந்து திரவம், நீர் வந்து திரவம். அப்போ இது ரெண்டுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறது வந்து எங்களுக்கு 121°C அமுக்காடுகளால் வெப்பப்படுத்தல். விளங்குதா? பெப்டோன் இருக்குது தானே, அங்கே இறைச்சி இருக்குது தானே, இது ரெண்டும் என்ன? புரதம். இது வந்து அமைப்பல்லையும். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது என்ன? மென்சவ் வடிகட்டுதல். விளங்குதா? அப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நீங்கள் இப்படி யோசிக்கலாம், போசன ஏகார் வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கரைசல், அப்படி யோசித்தா பிழைக்கும். ஏனெண்டா இது போசன ஏகாரை குலத்தை கிருமி அழிப்பதற்குண்டா நீங்கள் லெப்பில் வச்சுட்டு போசன ஏகாரை கிருமி அழிக்கிற இல்லை, அது அங்கே தயாரிக்கிற இடத்துல வச்சு ஏகார் வந்து கிருமி அழிக்கப்படும். விளங்குதா? சில விஷயம் இல்லைங்க. நீங்கள் ப்ராக்டிக்கல் என்ன செய்வீங்கன்னா, ஏகார்னு ஒரு ஊடகம் இருக்கும், அதை எடுத்து அப்படியே வளர்ப்பீங்க. இதான் நடக்க போகுது. நீங்கள் கிருமி அழிச்சு போடலாம் செய்கிறதில்ல. சரியா? அப்போ மல்டிபிள் அப்படின்னா என்ன செய்யணும்னா, நீர் இருக்கும், ஏகார் % இருக்கும், பெப்டோன் இருக்கும், இறைச்சி இருக்கும். அப்போ பெப்டோனை தனியாக எடுப்பாங்க, இறைச்சியை தனியாக எடுப்பாங்க, நீரை தனியாக எடுப்பாங்க, அங்கெல்லாம் வந்து ஏகாரை தனியாக எடுப்பாங்க. சரியா? நீரும் ஏகாரும் திரவம், அப்போ ஆவியாகிற சான்ஸ் கூட. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, 120°C ஹீட் பண்ணுவீங்க. சரியா? பெப்டோனும் இறைச்சியும் வந்து அமைப்பழிஞ்சிடும். சரி, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, மென்சவில் வடிகட்டுவீங்க. வடிகட்டி இங்கேயும் கிருமி போயிடும், இங்கேயும் கிருமி போயிடும், ரெண்டாக மிக்ஸ் பண்ணி போட்டு செய்கிறது. இதான் விஷயம். சரிதானே? பழச்சாறு தேவையில்லை, அது அப்ளைட் பயாலஜியில் வருது. சரியா? இது மிக்ஸ் ஆகி வந்துட்டு கொஷன் பழச்சாறு. இது ஆன்சர் வந்து நட்காப்பு பதார்த்தங்கள் சேர்த்து தான். சரிதானே? அப்போ அதை வந்து விடுங்க. அடுத்த இருங்க, 127ங்க, 2005 43வது, 2005 43வது. சரியா? நைட்ரோபாக்டர், நைட்ரோசோமனாஸ் ஆகியன மிகச்சிறந்த முறையில் விவரிக்கப்படுவது. ரசாயன தட்பூசணிகள். சரியா? ரசாயன பிரபூசணிகளுக்கு உதாரணம் என்ன? எல்லா பாக்டீரியாக்களும். சரியா? ஒளித்தோப்பு தட்பூசணி என்ன? ஊதா கந்தக பாக்டீரியா, பச்சை கந்தக பாக்டீரியா. பிரபூசணிகளுக்கு என்ன? மற்ற பாக்டீரியா. ஒளித்தோப்புக்குரிய பிரபூசணிகள் என்னது? அதான் ஒளித்தோப்புக்குரிய பிரபூசணிகள். ஒளித்தோப்புக்குரிய பிரபூசணிகள் வந்து ஊதா கந்தகம் எல்லாம் கொல்லப்படுறாங்க. சரியா? ஊதா கந்தகம் மற்ற பாக்டீரியா. இதுக்கு உதாரணம் தெரியும் தானே, இதுக்கு உதாரணம் தெரியும் தானே, இதுக்கு தெரியும் தானே, இதுக்கு தெரியும் தானே, அவ்வளோதான். சரியா? அடுத்தது வந்து பாருங்கள், ரெண்டாயிரத்தி 9 42வது கேள்வி. 2009 42வது கேள்வி. 2009 42வது கேள்வி. சரியா? பின்வருவனவற்றுள் எது காற்றுவாழ் நிலைமைகளில் நடைபெறும்? சரியா? முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரைய வேர்க்கணுக்களில் நைட்ரசன் பதித்தல். அது வந்து வர்றது ரைசோபியம். எங்களுக்கு வந்து சைனோ பாக்டீரியாவில் 2 இருக்குது. ஒன்று வந்து சுயாதீனவாளியாக நைட்ரசன் பதித்தல் செய்கிறது, இன்னொன்று ஒன்றியவாளியால் நைட்ரசன் பதித்தல் செய்கிறது. எங்களுக்கு சுயாதீனவாளியால் செய்கிறது வந்து சுயாதீனவாளியாக செய்கிறது வந்து அசிடோபாக்டர். சரியா? அசோ அந்த என்வர் முள்ள. சரியா?
அடுத்தது வந்து ஜெட் வரும் சரியா ஜிட்டோபேக்டர். ஒன்றிய வாழ்வில் செய்கிறது 2. ஒன்று வந்து அனபீனா நொஸ்டோக், அங்கே வந்து ரைசோபியம் சரியா. ரைசோபியம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அவரே குடும்பத்தாவரத்தோட ஒன்றிய வாழி அப்படின்னா அவங்கள வந்து லெக்யூம்ஸ்ன்னு போட்டிருக்கு இங்கிலீஷில் சரியா. அவரே குடும்பத்தாவரம் தான் அது. அவரே குடும்பத்தாவரத்தோட லைசோபியம் வந்து ஒன்றிய வாழ்வில் இருக்கும். அனபீனா நொஸ்டோக்கில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் நீர் பண்ணங்களில் அது வந்து ஒன்றிய வாழ்வில் இருக்கும் சரிதானே. இதான் இப்போ இது வந்து ரைசோபியம், இது வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து பாருங்கள் எத்தனாவது கேள்வி இது? இல்லை அது செய்யாதீங்க, அது செய்யலாம் சரியா. போய் தேவையில்ல செய்யலாது பின் அதெல்லாம் படிக்கணும் சரியா. அதெல்லாம் படிக்கணும். நம்ம அந்த டைமில் அதில் வந்து வருவோம் திரும்பி. பிறகு வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி 13 40வது சரியா. 2013 40வது கேள்வி வந்து என்னன்னு சொன்னால் வைரஸுகள் பாக்டீரியாக்களிலிருந்து வேறுபடும், ஏனெனில் வைரஸுகள் தாவரங்களிலும் விலங்குகளிலும் நோய்களை ஏற்படுத்தும் சரியா. எங்களுக்கு வந்து பாக்டீரியாவும் வந்து ரெண்டுலேயும் வரப்போகுது சரிதானே. வைரஸுகள் வந்து தாவரத்துலேயும் வரும் விலங்குலையும் வரும். அடுத்தது வந்து பாருங்கள் ஆர்என்ஏயையும் டிஎன்ஏயையும் கொண்டுள்ளன சரியா. பாக்டீரியா வருங்களேன் சரி. மீது அடுத்த கிளாஸ் ஆகும் சரியானே. மீது அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.